எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 12/2/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், தை மாதம் 29ஆம் நாள், தேய்பிறை ஏகாதசி நாளைக்கு, மாசி மாத பிறப்பும் நாளைக்கு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி 1:20 வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் அர்ச்சன நாம யோகம். இன்றைய கரணம் 1:20 முதல் பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 2:40 வரை கேட்டை, பின்பு மூல நட்சத்திரம். சந்திராசம் நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. மேஷம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சூரியன், கும்பத்தில் ராகு புதன் சுக்கிரன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வியாழக்கிழமை குருவின் வழிபாடு. நான் இன்னும் கூட தெளிவாகவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். குரு வழிபாடை யதார்த்தமா எடுத்துக்காதீங்க. நிச்சயமா உங்கள் ஊரில் இருக்கின்ற ஜீவசமாதியை தேடுங்கள், ஜீவன் முக்தர்களை தேடுங்கள். அவர்களுக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை, 2 வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வைத்து மனதார வேண்டி வாருங்கள். உங்கள் பிணிகள் தீரும். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் இது இது ஜீவன் முக்தர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த வழிபாடுல இந்த சித்தர்களோட வழிபாடுங்கிறதும் இதுவும் ஒண்ணுதான். குருவோட நாள்ல குருவை வழிபடுங்க, அவ்வளவுதான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வழிபாட்டை மறவாமல் செய்யுங்கள். அற்புதமான சித்தர்கள் ஞானத்தை போதெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. குகை நமச்சிவாயம், குரு நமச்சிவாயம் எல்லாம் சொல்றோம்ல, எத்தனை சித்தர்கள் சொல்றோம். ஜீவசமாதி வழிபாடுங்கிறது அவ்வளோ சிறப்பை தரும், வாழ்க்கை ஏற்றம். ரொம்ப துன்பமா இருக்கும்போது போய் பாருங்க, இன்பங்கள் சேரும். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நாளில் ஏகாதசியும் உண்டு. மாலையில ஏகாதசி பெருமாளுக்கான வழிபாடு மேற்கொள்ளலாம். அதுவும் வைணவ அடியார்களோட ஜீவசமாதிகள் வழிபாடு பண்ணாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, ரகோத்மர், ஞானானந்த சாமிகள், ராகவேந்திரர், சாய்நாதர், ஏகப்பட்ட குருமார்கள். ஏதோ ஒரு குருமாரை பிடிங்க. பிறவி பிணி தீரணும் அப்படின்னா குருமார்கள் வழிபாடு தேவை. ரொம்ப ரொம்ப அவங்களோட வரலாறுலாம் படிக்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அக்கல்கோட் மகாராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. நாம இப்ப பேசுற நாத்திகெல்லாம், அவர் பேசுற நாத்திகெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அற்புதமானவர். அப்பேற்பட்ட ஒரு சிதறல்களோட வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த நாள் சிறப்புடைய நாளாக மாறும். அதிலும் நாளைக்கு மாத பிறப்பு, மாசி மாதம், மாசி அன்னையினோட மாதம். அது நாளைக்கு அது விரிவாக சொல்லுவோம். நம்ம ராசி பலனுக்கு போவோம். முதன்மை ராசியான மேஷராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கான கிரக நிலவரங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். சகோதர உறவில் இருந்து வந்த சற்று முரண்பாடுகள் தீரும். அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள் அல்லது அரசாங்கத்தில் தொழிலில் ஏற்பட்ட சறுக்கல்கள், இதில் விஷயங்கள்லாம் மாறி ஒரு முயற்சி கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து லோன் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்த மட்டில் கிருத்திகை, ரோகிணி, மருகஷியிடம் இந்த நட்சத்திர பாவங்கள் இருக்கிறது மட்டுமல்ல,
பாராட்டப்படுவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. குருவின் பயணம் உங்களை பாதுகாத்து எடுத்து செல்கிறது. 11ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதுங்கிறது ஒரு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதிலையும் ராசிக்கு 7ஆம் இடத்தின் பார்வைங்கிறதும் ரொம்ப ஒரு ராசியே பார்க்குதுன்னு வச்சுக்கலாம். ராசி அதிபதி ராசியை பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு பாக்கியமுள்ள ஒரு நல்ல நாள் இன்று பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். ஆக்கம் உண்டு, ஏற்றம் உண்டு, நிறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. அதனால நீங்க பலபட பாராட்டப்படலை, என்னை யாரும் எது செய்யலைன்றவங்களுக்குலாம் வேலை இல்லை. இந்த நாள் எல்லா விதமான முயற்சியுமே ஜெயிக்கும். இதுதான் அதுதான் கடை. கடன் கேட்கலாம், கடன் கொடுக்கலாம், கடன் வாங்கலாம், வண்டி வாகனங்களுக்கான விஷயங்கள் செய்யலாம், புதிய நிலம், வீடு, மண்மனை போன்ற விஷயங்களுக்கு ஈடுபட்டு தலையீடு பண்ணி அதற்கான முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சி, வெற்றி, கொண்டாட்டங்கள் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி சனியின் பயணம் நட்சத்திர நாயகன், அதாவது அவரு உத்திரட்டாதியில பயணம் பண்றது பூசத்துக்கு ஒரு பிளஸ் தான். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு, வெற்றிகள் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு. நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து சாதாரணமா நினைச்சு போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் சாதாரணம் தான் எல்லாமே. நீங்க சாதாரண நினைச்சா, நீங்க கஷ்டம் நினைச்சா அது கஷ்டம்தான். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கிறது. அத்தனை விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அதனால இந்த நாள்ல வந்து பயன்படுத்திக்கிங்க. 2 விஷயம் கவனமா இருங்க போதும். வீட்டுல இருக்கிற விஷயங்களை வீட்டோட விட்டுருங்க. பணி செய்யற இடத்துக்கு கொண்டு போகாதீங்க. பணி செய்யற இருக்கிற விஷயத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க. தனித்தனியா பிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால சுபமான அமைப்பு, சுபமான யோகங்கள், ராசி அதிபதியின் தன்மையும் அதுபோல குருவினோட பார்வையும், சில பல சுபமான செலவுகள், சுபமான விஷயங்கள், பணத்தட்டுப்பாடு இல்லாம போவீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும். நம்ம உத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்தமா இருந்தாலும் சரி, சித்திரையா இருந்தாலும் சரி, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுவாதிக்கும் சரி, சாகத்துக்கும் சரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ராகுவோட புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாகியமா கூட சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி அப்படின்றது எடுத்துக்கிட்டோம்னாவே அதோட கிரகங்கள் இணைவுங்கிறது இருக்கும்போது 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அளவுல தான் இந்த நாள் ஒரு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனா இருக்கிறது. வாழ்த்துக்கள். பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் மேலேயும் பரிவு, பாசம், பண்பு இருக்கிற மாதிரி உங்களோட தொழில நீங்க கவனமா இருக்கணும். வெற்றி அடையக்கூடிய ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இத்தனை நாள் நீங்கள் செய்த முயற்சிகள் வேறு, இன்று செய்கின்ற முயற்சிகள் வேறு. இந்த நாள்ல வந்து நீங்க அதிகமா வெற்றி அடையக்கூடியதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எது செய்தாலுமே ஒரு வேலையில ஒரு கவனமா இருக்கணும். அதாவது பணத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும்ன்றதுலாம் கூட தாண்டி எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்து மட்டும் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள். ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டியும் நீங்க கவனமா இருப்பீங்க, ஜெயிப்பீங்க. அதான் ரொம்ப பெரிய பிளஸ். என்னன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது மட்டும்தான் நம்ம கவனமா எடுத்துக்கணும். வெற்றி வாக சூட முடியுமா, வெற்றி பெற முடியுமானா வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. புரியுதுங்களா? 2 விஷயம் மட்டும் தான் கவனம் இருந்தா போதும். எதுவுமே தேவையில்லை. உங்களோட பணிச்சுமையில் கவனமாக இருந்தால், பணியில மட்டும் கவனமா இருந்தா போதும். மகரத்தை பொறுத்த மட்டும் வெற்றிகள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டம் உண்டு, இன்பங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. எத்தனை முயற்சி பண்ணி ஜெயிக்கலன்னு சொல்றவங்களுக்குலாம் இனி வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. அப்போ ஜெயிப்பீங்களா? கண்டிப்பா ஜெயிப்போம், ஜெயிப்பீங்க.
கான்ஃபிடென்ட்டா இருங்க. இன்பங்கள் உங்களை தேடி வரும். இன்பங்கள் 1000 உங்களை தேடி வரத்துக்கு காத்து இருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் எடுத்துக்கொண்ட பணியை சிறப்புடன் செய்தால் போதுமானது. உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ஏற்றங்களும் உண்டு. எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. உங்கள் ஆசை நிறைவேற்றப்படும். அதுதான் இங்க பெரிய பிளஸ். ராசி அதிபதியின் தன்மையும் இனி வருங்கால பேச்சுகளும் உங்களுக்கு நல்லதாகவே அமைந்திருக்கிறது. அதுவும் இன்னைக்கு பொழுது குருவின் அருள், திருவருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த நாள்ல நீங்க எது செய்தாலும் வெற்றியும் பெறும். உங்கள் ஆசை எண்ணங்கள் நிறைவேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.